Hey all, வணக்கம் and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படிங்கிற வீடியோ தான். பூரி அண்ட் மசாலா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட இந்த பூரி கிழங்கு மசால் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நேற்று சமோசா ஃப்ரை பண்ண எண்ணெய் இது. இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த கடுகு பொரியும் போதே இதுக்கு ரொம்ப தேவையானது, முக்கியமாக இது போட்டோம் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட்லேயே கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போது இது நல்லா பொரியும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு பச்சை மிளகா, நான் ஒரு 4 மிளகா சேர்த்துருக்கேன். இதோட 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது ரஃப்பாக சாப் பண்ண போகிறோம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் இந்த சோம்பு அதெல்லாம் தான் நமக்கு அந்த கடையிலலாம் ஒரு பூரி கிழங்கு மசாலா கிடைக்கும் இல்லையா, அந்த மசாலா டேஸ்ட்டு இருக்கும். நல்ல இது இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காரப்பொடி சேர்த்துங்க அப்படின்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பூரி மசாலா. இது நல்லா வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகட்டும். வதங்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அந்த இஞ்சி பூண்டோட ராஸ் மாதிரி போயாச்சு. இப்போ நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 3 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2, குட்டியாக இருந்தால் 4 சேர்த்துக்கலாம். இதுமாதிரி தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒத்தையாக மட்டும் வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் குக் ஆகணும், ரொம்ப மஷியாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உடையிற அளவுக்கு குக் ஆகட்டும். இந்த மொத்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னா நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதனால் தக்காளி சேர்த்தோன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குயிக்காக தக்காளியோ வெங்காயமோ உங்களுக்கு வேகணும் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கனாலே வெந்துடும். நான் இந்த மொத்த டிஷ்ஷுக்கான உப்பு இப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 2.5 உருளைக்கிழங்கு அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி இன்னுமே இந்த தக்காளி நல்லா குக் ஆகணும், குழஞ்சி அந்த அளவுக்கு இது குக் ஆகட்டும். 2 பொட்டேட்டோ 2-2.5 பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிருக்கேன். ஒரு 7-8 விசில் அளவுக்கு வேக வச்சுட்டேன். ஏன்னா இப்போ வர உருளைக்கிழங்கு சிலது வெளியிலெல்லாம் சாஃப்டாகவும் உள்ளுக்குள்ளே கல் மாதிரி இருக்கும். நல்லா இதை மையாக மசிச்சுக்க வேண்டாம், 1-2 உருவம் தெரிகிற மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போது நம்ம போட்ட தக்காளி நல்ல மேஷ் பண்ணுற அளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நான் வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு போகிறேன். சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணிக்கலாம். அங்கங்கே தெரியணும், உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது, அங்கங்கே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். எங்களுக்கு அப்படி பிடிக்கும், அதனால நான் அப்படி போடுறேன். உங்களுக்கு ரொம்ப மசிச்சு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா குக் ஆகணும். இந்த மசாலாவில் இது இவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில்
பூரிக்கு மாவு பசங்க இருக்கு இல்லையா, அதை வந்து பூரியை இட்டுக்கலாம், திரட்டிக்கலாம். இது ரெடியாக இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஏன்னா நம்ம எப்படியும் அது வந்து எல்லாம் ஒன்று செய்கிறதுக்கு கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி விடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தியை விட. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு மட்டும் பிசைஞ்சு உடனே போடணும், சப்பாத்திக்கு தான் மாவு ஊறணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி இதை வந்து மாவு தொட்டு இடக்கூடாது, இதை வந்து எண்ணெய் தொட்டு இடணும். அப்போ தான் நம்ம பொரிக்கிற எண்ணெயில் மாவு கலங்கி எண்ணெய் வந்து கருப்பாகாமல் இருக்கும். மினிட்ஸாக கொதிச்சுட்ருக்கு. அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பூரிக்கு எண்ணெய் ரெடி. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கரைச்ச கடலை மாவை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனிமேல் இந்த போட்ட கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். கடலை மாவு தான் இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடும். ஸோ நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு செமி சாலிடான ஒரு பூரி மசால் கிடச்சிடும். பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ எவ்வளோ திக்காகிட்டு இருக்குன்னு. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த கடலை மாவோட ரா ஸ்மெல் போகணும். இது இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கொதிச்சது அப்படின்னா அந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடும். இது கொஞ்சம் திக்கும் ஆகிடும். இது கொதிக்கட்டும். இதுக்குள்ளே பூரிக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இது பூரி இடுறச்ச மட்டும் ரொம்ப தின்னாக இடக்கூடாது. அப்போ நமக்கு உப்பவே உப்பாது, கொஞ்சம் தடியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உப்பி வரும் பூரி. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதுக்குள்ளே இங்கே அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்மளுக்கு பச்சை வாசனையும் போயாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, எல்லோ, க்ரீன், ரெட். இப்போது எண்ணெய் இங்கே சூடாகிடுச்சு. எண்ணெயும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பூரி வந்து போட்ட உடனே நல்லா பொரியும். ரொம்ப கம்மியாக இருந்தது சூடு அப்படின்னா எண்ணெய், அது வந்து உப்பவே உப்பாது உங்களுக்கு பூரி. இப்போ பாருங்கள், சேர்த்துட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். தானே உப்பி வரும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒரு 1 to 3 செகண்ட்ஸ் விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக பூரி ரெடி ஆயாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு கட்டுறேன். அவ்வளோதான், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஈஸி, சிம்பிள் பூரி மசால். இது வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.